மா நீ படிச்சதெல்லாம் போதும்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி படினா கல்யாணம் ஆக பிறகு இங்க வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற. வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்லைன்னா கிச்சனோட எல்லா வேலையும் ஏன் தலை மேல தான் இருக்கும். எனக்கும் தூங்குறதுக்கு லேட் ஆகும். வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுவா. நான் படிக்க தானேம்மா செஞ்சேன், வேற என்னம்மா செஞ்சேன்? அண்ணி ஏமா இந்த மாதிரி பேசுறாங்க? விடுமா, நான் அண்ணியோட பேசுறேன், நீ முதல் போய் சாப்பிடு போ. Many minutes later. என்னம்மா இங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்க? நான் அண்ணி ரூம்ல தான் உட்காந்து படிக்க சொன்னேன். மா அவ்வளோ படிக்கல எல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே போய் கொஞ்சம் படிச்சுக்கோமா. எங்க ரூம்ல லைட் போட்டிருந்தா எனக்கு தூக்கம் வராது. இப்படியா சொன்ன? இரு நானே போய் கேட்கறேன். ஏமா எதுக்கு உன் நாத்தனார காலையில இருந்து படிக்க விட மாட்டேங்கிற? மம்மி என்ன மம்மி நீங்களும் குழந்தை மாதிரி பேசுறீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க மாமியார் வீடு மாமியார் பாத்துக்கிட்டு தானே அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் கடமையே. நீங்க என்ன உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் இதுல மம்மி அவளை புரிய வைக்கணும். என்ன நீங்க புரிய வச்சீங்களே அதே மாதிரி தான். மா அப்படியா பண்ணீங்க நீங்க? மா அவங்க என்னமா சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து என்னோட படிப்பு கண்டினியூ பண்ணலான்னு. ஏமா என் ஆசை இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுட்டீங்க, ஏமா அண்ணியோட ஆசை இந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க நீங்க? சாரிம்மா, ஏதோ ஒரு இதுல நான் உன்னை அப்படி பேசிட்டேன். இப்ப கூட நீ தொடர்ந்து நல்லா படி, நான் உனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மம்மி. நீங்க சாரி எல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுல அதுவே எனக்கு போதும். அண்ணி வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிக்கலாம்.